ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கீரை ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வானல் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கட்டு முருங்கீரை எடுத்து கோம்புலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இதை வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. நல்லா கலரணும். மறுபடியும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போது இது கூட 1.5 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது இதிலேருந்து ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கிறேன். ஒரு வாழலை எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த உருண்டையை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். நம்மளால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா தட்டி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த அடையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வாழையிலையே மெதுவாக எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது சுட சுட முருங்கைக்கீரை ராகி அடை தயார். இப்போது இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.